ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சனிக்கிழமை மணி சேவிங், கோல்ட் சேவிங் சம்பந்தமான கேள்விகளுக்கு ரிப்ளை பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுல சொல்ற ரிப்ளை எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பெரிய ஃபினான்ஷியல் அட்வைஸரோ வேற எதுவும் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல என்னென்ன கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ லேண்ட் வாங்கணும், கையில 10 lakhs இருக்கு, ஸோ சம்திங் அந்த கமெண்ட் நான் உங்களுக்கு அடுத்து உள்ள காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி லேண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு, ஒரு 2-3 கமெண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கான ரிப்ளை வந்து கையில எவ்வளவு பணம் இருக்குன்றத பத்தி நான் ஷேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஹோம் பேஸ்ட் ஜாப், நீங்க வந்து என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஸோ இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வீடியோக்குள்ள ரிப்ளை பண்ணிருக்கேன். அது போக அந்த இவருக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இந்த சைடு வரும், இவருக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன். ஸோ இவர் பாட்டுக்கு நம்மளுக்கு ரிப்ளை இல்ல போல, நம்மளை பார்த்து கமெண்ட்டை டெலிட் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது இல்லையா? ஸோ அதனால இவருக்கும் நான் ரிப்ளை பண்றேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு உள்ள ரிப்ளை இருக்கு. ஸோ மறந்துடாம பாத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ண சிஸ்டர் வந்து 10 lakh வந்து லேண்ட் வாங்கணும்னு ஆசை, கையில வந்து 15,000 இருக்கு சிஸ்டர், என்ன பண்ணலாம், ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா கமெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ நம்ம லேண்ட் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம்னு சொல்லுங்க இல்லையா? ஸோ அதுவுமே கூட இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கோல்டு நீங்க ஃபுல் டீடைல் சொல்லல. உங்க ஃபேமிலி குழந்தைங்க என்ன குழந்தைங்க இருக்கு, என்ன ஏது, உங்களுக்கு வந்து கோல்டு முக்கியமா இல்லையா அப்படின்றத நீங்க பாருங்க. ஸோ பெண் குழந்தைங்க இருக்காங்க, நம்மளுக்கு கோல்டு வந்து ஃபியூச்சர்ல, ஏன்னா கோல்டு ரேட் வந்து டே பை டே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்ம இப்ப வித்தோம்னா திரும்ப வாங்க முடியுமா அப்படின்றது தெரியல. ஸோ உங்களுக்கு கோல்டு எவ்வளவு தேவை அப்படின்றத பாருங்க. ஸோ இப்ப என்னைய பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னைய பொறுத்தவரை நான் கோல்டு தான் எல்லாமே சேல் பண்ண பேசியாச்சு. மேக்சிமம் இப்போ சேல் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு கையில இருக்க கழுத்துல போட்டிருக்க இந்த ஜுவல்லை தவிர மற்ற எல்லாத்தையுமே டோட்டலா சேல் பண்ண போறேன். ஏன்னா ஹவுசிங் லோன் வாங்கினா நம்மளால ரொம்ப வருஷம் வச்சு கட்ட முடியாது ஹவுசிங் லோன் அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஸோ ஹஸ்பண்ட் வந்து டெம்பரரியான ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஸோ அதனால நமக்கு ரொம்ப வருஷக்கணக்கா ஹவுசிங் லோன் கட்ட முடியாது அப்படின்ற காரணத்தினால நாங்க வந்து கோல்ட சேல் பண்ணிடலாம். ஏன்னா 2 பேர் பசங்க தான். ஸோ எனக்கு மட்டும்தான். ஸோ எனக்கு இன்னும் ஒரு 10 பவுன் நான் எப்படி வாங்கிடுவேன் எனக்கு தெரியும். ஸோ அதனால இந்த 5 பவுன் மட்டும் நம்மளுக்கு இருந்தா போதும்னு சொல்லிட்டு நான் இன்னும் ஒரு 5 பவுன் என்னோட மத்த எல்லா திங்ஸும் சேர்த்து ஒரு 3-4 பவுன் வரும். ஸோ மத்த இயரிங்ஸ், ரிங்கு, மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்து ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9 பவுன் கிட்ட இருக்கு. ஸோ இன்னொரு 10 பவுன் நம்ம வாங்கிடுவோம்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால இது போதும், மற்ற எல்லாத்தையும் சேல் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட். ஸோ அதனால நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து தேவையா. ஏன்னா என்னைய பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஸோ இதனால சிஸ்டரா வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, லேண்ட் வாங்கலாமா, கோல்டு வாங்கலாமா, இல்ல என்ன சேவிங்ஸ் பண்ணலாம். நிறைய பேர் 1 lakh கையில இருக்கு, என்ன பண்ணலாம், 4 lakh கையில இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அமௌண்ட் என் கையில இவ்வளவு இருக்கு அவ்வளவு இருக்குன்னுலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ மெயில் ஐடி வந்து sona.madurai@gmail.com. ஸோ அதுல வந்து நம்ம என்கிட்ட பர்சனலா பேசணும்னு நினைக்கிறவங்களாம் பேசுங்க. ஸோ இதுல கமெண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து 5 லட்சம் இருக்கா, ஸோ என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு சூப்பரா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி தரேன்னு எதுவும் கமெண்ட் வரும். ஸோ அதெல்லாம் நம்பிடாதீங்க. ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் இதுல அவாய்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றத. ஸோ வேற வேலை இல்லைன்ற பட்சத்துல வேணா கமெண்ட் பண்ணுங்க. ஆனா வேற யாரும் உங்களுக்கு கீழே வந்து ரிப்ளை பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்பாதீங்க. ஸோ நான் நம்பாதீங்க, அவங்களுக்கு ரிப்ளைவே பண்ணாதீங்க. ஸோ நான் பார்த்தா டெலிட் பண்ணி விட்டுருவேன். ஸோ நான் பார்க்காத அளவுக்கு நீங்க எதுவும் கமெண்ட் உங்களுக்கு ரிப்ளை வந்துருக்குன்னா அதை நம்பாதீங்க. ஸோ அந்த விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, ஸோ நான் சொல்லிட்டு இருந்தது பாத்தீங்கன்னா, கோல்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத பாருங்க. ஸோ ஓகே, தேவை அப்படின்னா பாதி வச்சுக்கோங்க, பாதி வச்சுட்டு பாதியை சேல் பண்ணுங்க. இல்ல கோல்டு தேவையில்லை, எனக்கு லேண்ட் தான் ஃபர்ஸ்ட். என்னைய பொறுத்தவரையில பாய் பேபியா இருந்தாலும் கேர்ள் பேபியா இருந்தாலும் சின்ன குழந்தையா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லேண்டுக்கே போயிருங்க. ஏன்னா சின்ன பசங்களா இருக்கும்போது அவங்க வளர்ந்து வரும்போது அந்த லேண்ட் வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரேட் போகும். ஸோ நான் சொல்லுவேன் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ லேண்ட் நாங்க வாங்கி எவ்வளவு அதிகமான ரேட்டுக்கு வித்தோன்றத நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஹவ் ஐ பை ஓன் லேண்ட் அப்படின்ற வீடியோ. ஸோ அது வந்து மணி சேவிங் பிளேலிஸ்ட்குள்ள இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க எவ்வளவு ரேட் வந்து ஜாஸ்தியா நாங்க சேல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி லேண்ட் வந்து நல்லாவே ரேட் ஜாஸ்தியாகுது. செகண்ட் வந்து ரேட் ஜாஸ்தியா இருக்குன்னு கோல்டு. ஸோ அதுல ரெண்டுலயும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லேண்டு தான். ஸோ அதனால நீங்க லேண்ட் வாங்குறதுக்காக கோல்டு சேல் பண்ணலாம், அதனால தப்பு இல்லை. அதுதான் என்னுடைய ஐடியா. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ், நாளைக்கு குழந்தைங்க இருக்காங்களா, தேவையானதை பாத்துக்கோங்க. ஸோ இதுதான் எல்லாருக்குமே. ஸோ லேண்ட் வாங்க ட்ரை பண்ணுங்க. கையில 4 lakhs தான் இருக்கு, அப்படி 1 lakh தான் இருக்குன்னா லேண்ட் எக்ஸ்ட்ரா பணம் போட்டு உங்களால வாங்க முடியுமான்னு பாருங்க. முடிஞ்சா வாங்க, அப்படி இல்லைன்னா கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஹார்ட் கேஷா வச்சிருக்காதீங்க. ஸோ அதுவும் இல்லைன்னா அட்லீஸ்ட் எப்படியாவது போட்டு வச்சு, எஃப்டில வந்து சர்டன் இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஆர்டியா போட்டு அந்த பணத்தை வந்து நீங்க மல்டிப்ளை பண்ண பாருங்க. ஸோ எப்படி போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டை வாங்கி நீங்க செலவு பண்ணிடாதீங்க, அதுக்கு சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு, ஸோ எங்களுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
ஸோ உங்களுக்காக நான் எக்ஸ்க்ளூசிவா நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ போறேன். ஸோ நான் பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னொன்று பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை பத்தின டீட்டெயிலும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி என்னைய சுத்தி இருக்கவங்களை வச்சுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ஹோம் பேட் ஜாப்ஸ், நம்ம ஹோம் பேட் ஜாப்ஸோ இல்லை லேடிஸ் பண்ணக்கூடிய வேலைகளோ அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கான விஷயங்கள் வந்து நான் ஒரு வீடியோவா நெக்ஸ்ட் வீக்ல அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிபிகேஷன் வந்து நீங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல நான் அப்லோட் பண்ணிடுறேன் அந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கமெண்ட் தான். ஸோ இந்த கமெண்ட் தான். ஸோ நான் அந்த கமெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரிப்ளை பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன். ஸோ நான் இந்த கமெண்ட் வந்து எந்த வீடியோ போட்டுக்கோன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நாங்க வந்து 3 விஷயத்துல ஏமாந்தோம். லேண்ட் வாங்கின விஷயத்துல ஏமாந்தோம், நான் ஒரு பிசினஸ் டப்பர்வேர் பிசினஸ் பண்ணி அதுல பணம் கொஞ்சம் ஏமாந்துருக்கேன், ஒரு சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி ஆன்லைன்ல சைக்கிள் ஆர்டர் போட்டு கொஞ்சம் ஏமாந்துருக்கோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கீழே தான் இது பூரா பொய்யா சொல்லிட்டு நீ மூடு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு அநாகரிகமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னேன், லேண்டுக்கு அட்வான்ஸ் போட்டோம் சொன்னேன். வித் காட்ஸ் கிரேஸ் அந்த அட்வான்ஸ் பத்திரம், ஒப்பந்த பத்திரம் என்கிட்ட தான் இருந்துச்சு. இப்ப நான் தேடி பாக்குறப்ப அது எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதோட ஸ்கிரீன்ஷாட் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், 2014, அதாவது நான் இந்த லேண்டு வந்து நம்ம பணம் வந்து 2 வருஷம் இழுத்தடிச்சு நம்ம பணம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் நானு. ஸோ 2016 லாஸ்ட்ல 2017 ஸ்டார்டிங்ல அந்த டைம்ல தான் நாங்க காசு ரிட்டர்ன் வாங்கணும். ஸோ அதனாலதான் நான் அந்த வீடியோ வந்து நிகாஷ் பிறந்து 2 இயர்ஸ் டைம்ல தான் வந்து இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நிகாஷ் வந்து 2015 பிறக்குறான். ஸோ 2016 லாஸ்ட் 2017 அந்த ஸ்டார்டிங் அந்த டைம்ல தான் நாங்க பணத்தை வந்து ரிட்டர்ன் வாங்குறோம். ஸோ நாங்க அப்ப ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே வந்து நாங்க வந்து அட்வான்ஸ் போட்டோம். ஸோ அந்த அட்வான்ஸ் பத்திரம் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுல போட்டு 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தோம்னு சொன்னீங்களா. ஸோ அதுல வந்து அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய் வாய்தா வந்து 20 நாட்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அக்டோபர் மாசம் வந்து நாங்க ஆகஸ்ட் மாசம் வந்து நாங்க அதை போட்டிருக்கோம் அட்வான்ஸ். ஸோ 2014 அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து நேமும் அவங்க 1வது பார்ட்டி வந்து நம்ம கிட்ட இடத்துல லேண்டை சேல் பண்றவங்க, 2வது பார்ட்டி வந்து லேண்டு வாங்குறவங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். 1வது பார்ட்டி வந்து அவங்களுடைய அட்ரஸையும் நேமையும் மட்டும் நான் அடிச்சிருக்கேன். ஸோ ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ 1வது பார்ட்டியாகவும், அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ் நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த அட்ரஸ் போட்டிருக்கு. ஸோ நாங்கள் வந்து அந்த 2014 டைம்ல வேற ஏரியால இருந்தோம். ஸோ அந்த அட்ரஸ் போட்டிருக்கு, அதையுமே ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் அடிச்சிருக்கேன். ஸோ எங்க மாமனார் பேரு வசிக்கும் சுந்தர்ராஜன் அவர்கள் குமாரர் பிரபாகரன் 2வது பார்ட்டியாகவும் அப்படின்னு போட்டு நாங்க 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் போட்டோன்றதுக்கான ப்ரூஃப் இது. ஓகேங்களா? அப்ப நான் சொன்னது போய் கிடையாது. கீழே வந்து எஸ் பிரபாகரன் சைன் இருக்கா. ஸோ என் ஹஸ்பண்ட் பேரு அவர் வந்து பாலமுருகன், சாமி பேர் வந்து அவருக்கு பாலமுருகன், அவருடைய சர்டிபிகேட் நேம் வந்து பிரபாகரன். ஸோ அந்த பாலா தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க அவரை. ஸோ அவர் மேக்சிமம் இப்ப அவரு பாக்குற வேலை வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவருக்கு வந்து பிரபாகரன் தெரியும். ஸோ வீட்டுல எல்லாருமே பாலமுருகன் சாமி பேர்னால பாலாபலன் கூப்பிடறனால எல்லாருமே இந்த பாலான் தான் தெரியும். ஸோ அதனால அவர் பேர் பாலா பிரபான் தான் எங்க கேட்டாலும் சொல்லுவார். ஸோ பாலா பிரபான்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க, பாலான்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நேம் பாலா பிரபா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் எல்லா வீடியோலும் பாலா ஹஸ்பண்ட் நேம் பாலான்னு சொன்னாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுக்காண்டி இதுல பிரபாகரன் இருக்கனால நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாங்க போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிளியர் ஆயிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நாங்க வந்து ஆன்லைன்ல சைக்கிள் ஷாப் பண்ணிருந்தேன். ஸோ வித் காட் கிரேஸ் அதுமே 2 இயர்ஸ் ஆச்சு நாங்க பண்ணி. ஸோ வித் காட் கிரேஸ் அதுக்குமே எனக்கு ஸ்கிரீன்ஷாட் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் இப்போ நான் வந்து சைட்ல போட்டேன். ஸோ இந்த சைட்ல அந்த சைட்ல 2 சைட்ல ஏதாவது சைட்ல வரும். ஸோ 1500 ரூபாய்க்கு சைக்கிள் நாங்க வந்து பாலா வந்து ஆர்டர் போட்டுக்கான அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த போட்டோஸ். ஸோ இப்பயும் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இந்த போட்டோக்கு ஏதாவது இது வந்து கிளியரா இல்ல. ஏன்னா நான் பழைய வீடியோல இருந்து அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டேன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி என் போன்ல நான் மாத்திட்டேன். ஸோ அதெல்லாம் என்கிட்ட இல்ல, 2.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால போன்லாம் என்கிட்ட இல்ல. ஸோ இதுலயே டவுட் வரும், இதுவும் எடிட்டிங் வெர்ஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இது வந்து இருக்காது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ இந்த வீடியோ முடியும் போது என் ஸ்கிரீன்ல வந்து நான் அப்பயே வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2.5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்பயே நான் யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் ஒரு 20 நாள், 1 மாசம் ஆகுது. 1 மாசம் கூட ஆகல, அவ்வளோ மே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து மே 20 போல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ அப்பயே நான் இந்த பிசினஸ் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி நாங்க ஏமாந்துருக்கோங்க சைக்கிள் ஆர்டர் பண்ணின்னு சொல்லிட்டு நான் அப்பயே ஷேர் பண்ணிட்டேன். அது வந்து 400 சம்திங் வியூஸ் தான் போயிருந்துச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால. ஸோ அதனால அது கம்மியான வியூஸ் தான் போயிருக்கு. அது யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினால நான் அதை வந்து இந்த வீடியோல திரும்ப ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் கூட நான் என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெளிவா தெரியும். நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டது, விஸ்வாங்கப்பா நேம், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்திருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் வந்து அதை எடிட் பண்ணிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து சைக்கிள் நாங்க ஆர்டர் போட்டோமா. ஓகேவா? ஸோ 3rd ஒன்று என்ன, டப்பர்வேர் பிசினஸ் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பாருங்க.
ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க டப்பர்வேர் பாக்ஸ். ஸோ நான் 14 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன்னு சொன்னேன் டப்பர்வேர் பிசினஸ். ஸோ அப்போ பண்ணப்ப வாங்கி வச்சிருந்த பாக்ஸ். இப்போ இது வந்து எல்லாமே ஸ்டாக்ல இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஸோ 4-5 ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இதெல்லாம் அம்மா வீட்லயும் இருக்கு. இது எல்லாமே டப்பர்வேர் பாக்ஸஸ் எல்லாம். ஸோ இது மாவு போட்டு வைக்கிற பாக்ஸ். இன்னொரு ரைஸ் பாக்ஸ் வந்து பரண்மையில இருக்கு. ஸோ பரண்மையில ஏறி என்னால் எடுக்க முடியல, விஷயங்கப்படுத்தா தான். ஸோ அதெல்லாம் வந்து காட்டல. ஸோ நீங்க 3 விஷயம் சொல்லியிருந்தீங்க. 3மே நான் வந்து 3 விஷயத்த பொய்ன்னு சொல்லியிருந்தீங்க. நான் 3வே வந்து கரெக்ட் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்க மூஞ்சி நீங்க என்னோட போய் வச்சுக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நான் பரணி மேல தான் டப்பர்வேர் பாக்ஸ் வந்து எடுக்க முடியாது. மற்ற டப்பர்வேர் பாக்ஸ் எல்லாம் காமிச்சிட்டேன். ஸோ டப்பர்வேர் வந்து இப்போ மார்க்கெட்லேயே கிடையாது. ஸோ அதனால நான் இப்போ போய் வாங்கிட்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்க முடியாது. நான் ஃபர்ஸ்ட் இப்போ வாங்கி நான் பிசினஸ் பண்ணப்ப எனக்கு மிச்சம் ஆனதுதான். ஸோ இது அம்மா வீட்டுல தங்கச்சி வீட்டுல எல்லா வீட்லயுமே டப்பர்வேர் பாக்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஓகேவா? சோ இப்போ வந்து நீங்க உங்க மூஞ்சியை கொண்டு போய் எங்க வச்சுக்கீங்க. ஒரு சில சிஸ்டர் வந்து கமெண்ட்ல சொல்லுவீங்க, ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு கூமுட்டைகளுக்கு எல்லாம் ரிப்ளை பண்றீங்க, ரிப்ளை பண்ணாதீங்க சிஸ்டர், நாங்க உங்களை நம்புறோம்னு சொல்லுவீங்க. எல்லாம் ஓகே தான் எனக்கு. பட் நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்றத நான் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்காக கொஞ்சம் நம்ம சேனல் வந்து எந்த வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நம்ம சேனல் பார்த்து எந்தெந்த வகையெல்லாம் உங்களுக்கு வந்து நன்மை இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ என்னை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நானு எவ்வளவோ விஷயங்கள் ஷேர் பண்றதுக்கு யோசிப்பேன். ஏன்னா நம்ம வீடியோ நம்ம சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பாக்குறாங்க. எல்லாருமே பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நான் அவங்க கிட்டலாம் நேர்ல சொல்லாத விஷயங்கள் கூட நான் யூடியூப்ல உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் யோசிப்பேன், இதெல்லாம் சொல்லலாமா வீடியோல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நான் எதுவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் இது வரைக்கும் போட்டிருக்கேன், நம்புறேன் நானு. ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க, ஓகேவா? நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. எவ்வளவு கமெண்ட் இப்போ லாஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்ட் ரேட் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளவு சிஸ்டர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து நான் அந்த கமெண்ட் கூட எனக்கு இருந்துச்சுன்னா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், என் குலதெய்வம் மாதிரி இருக்கீங்க நீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய, ஒரு சில இல்ல நிறைய பேர், நீங்க சொல்லி நான் கோல்டு வாங்கினேன், நீங்க சொல்லி நான் உண்டியல சேர்த்து வச்சு கோல்டு வாங்கினேன், இப்ப கோல்டு இருந்து இவ்வளவு ஜாஸ்தி ஆயிருக்கு, நீங்க சொல்லலைன்னா அந்த காசு நான் கோல்டு வாங்கியிருக்க மாட்டேன், தண்ட செலவு பண்ணிருப்போம் நாங்க. சோ நீங்க சொன்னனாலதான் நாங்க வாங்கினோம், இப்ப கோல்டு ரேட் ஜாஸ்தி ஆயிருக்கு, எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தான் சொல்லிட்டு எவ்வளவோ கமெண்ட் வந்து எனக்கு வந்திருக்கு. சோ அந்த மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் கமெண்ட் பண்றாங்க, நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாங்க. சோ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோ போடாம இருந்தேன், ரெகுலரா வீடியோ போடவே என்னால முடியல. சோ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா என்னால வியூஸ் குறைஞ்சிருச்சு. ஷார்ட்ஸ் வியூஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா போறதுனால லாங் வீடியோஸ்லாம் வியூஸ் குறைச்சிட்டாங்க, அது ஒரு ரீசன் தான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஆட்கள் எனக்கு என்னைய பொறுத்தவரை நான் லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருந்தேன், எனக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்தா என் ஃபேஸை பத்தியோ மற்ற விஷயங்களை பத்தியோ நான் எதுவுமே டிஸ்கரேஜிங்கா நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட லுக்கோ என்னோட ஃபேஸோ எந்த விஷயத்துக்குமே நான் வந்து டிஸ்கரேஜிங்கா ஃபீல் பண்ண மாட்டேன். பட் ஆனா நான் ஒரு வேலை கஷ்டப்பட்டு நான் பாக்குறேன், கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன், ஃபேமிலியும் பார்த்துட்டு. உங்களுக்கு தெரியும் ஸோ நார்மல் ஃபேமிலியில வந்து எவ்வளவு கஷ்டம், 2 பசங்களை வச்சுட்டு ஹஸ்பண்ட் வச்சுட்டு எவ்வளவு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஃபினான்ஷியலா எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். போக நான் வந்து நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு பசங்களுக்கு தேவையான சமைச்சு போட்டு இப்போ ஹாலிடேல இருக்காங்க, இருந்தாலும் ஹாலிடே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. 2 பசங்களுக்கும் ஒரு கட்டு ஹாலிடே ஹோம்ஒர்க் தனியா பண்ண முடியாது, நம்ம தான் கைட் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கு. என் பசங்க படிக்கிற ஸ்கூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேரண்ட்ஸ் கைட் பண்ணி பண்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அவ்வளவு விஷயங்கள் பசங்களுக்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இவ்வளவும் பண்ணிட்டு நம்மளோட பேஷனும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுல வந்து கீழே வந்து இது ஒருத்தவங்களுக்காக நான் சொல்ல, நிறைய பேர். ஸோ உங்களுக்கு வந்து இவ்வளவு பண்ணிட்டு ஒரு லேடி வந்து பண்றாங்க அப்படின்னா உங்களால முடிஞ்சா என்கரேஜிங்கா பேசுங்க, என்கரேஜிங்கா ஓகேங்க சூப்பருங்க நல்லா இருங்கன்னு பேசுங்க, மோட்டிவேஷன் கொடுங்க. ஸோ உங்களால மோட்டிவேஷன் கொடுக்க முடியல, கட்கடுப்பா வருது, இரிட்டேட்டிங்கா இருக்கு அவங்கள பார்த்தானா, நீங்க பிளாக் பண்ணிடுங்க, அவங்க வீடியோஸ் பார்க்காம போயிடுங்க. ஸோ அவங்க நெகட்டிவா கமெண்ட் பண்ணாதீங்க, ஸோ யாருக்குமே பண்ணாதீங்க. ஸோ அந்த நபரை வந்து நான் வந்து பிளாக் பண்ணவே இல்லை. ஸோ அந்த கமெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டேன். கமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டது காரணம் வந்து அடுத்த சிஸ்டர்ஸ் யாராவது பார்த்து அதை என்னடா அப்படி போட்டிருக்காங்களேன்னு ஒரு ஹர்ட் ஆகலாம், ஒரு தப்பா மைண்ட் செட் எதுவும் தோணலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கமெண்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தப்பா வந்து யாருக்கும் கமெண்ட் போடாது, நெகட்டிவா கமெண்ட் போடாதீங்க, டிஸ்கரேஜிங்கா இருக்கும், வீடியோ போடவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பிடிக்காம தான் நான் இருந்தேன். ஸோ இப்பதான் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கேன், இப்படி கமெண்ட் வருது. ஸோ இது ஒருத்தவங்களுக்காக சொல்ல, நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட், ஒருத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட் போடுறாங்க. சிஸ்டர் என்னமோ கமெண்ட் போட்டிருந்தாங்க, நான் அதுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கல. சிஸ்டர் நான் கோல்டு வாங்கியிருந்த வீடியோல எப்படி சிஸ்டர் இந்த கோல்டு நீங்க வந்து சேமிச்சு வாங்குங்கன்னு என்ன சொல்லுங்க சிஸ்டர், நானும் அதே மாதிரி சேமிச்சு நான் கோல்டு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க. சோ அது கீழே வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு கீழே வர கமெண்ட்ல காட்ட மாட்டேங்குது, அதுல ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து வந்திருக்கு. சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நீங்க வீடியோ பார்த்து வியூஸ் கொடுத்து அவங்க யூடியூப்ல சம்பாரிச்சு தானே போடுறாங்க, நகை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, நகை வாங்கி கழுத்துல போடுறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. சோ அதை பார்த்துட்டு என்னடா இப்படி கமெண்ட் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். என்னுடைய யூடியூப் இன்கம் நான் 6 months இன்கம் நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்களேன்.
ஸோ 6 months இன்கம் போட்டிருக்கேன். அதுல வந்து நான் பண்ண முடியுமா? ஏன்னா இதுல வந்து நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்றேன். இதுல நம்மளுக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் யூடியூப் சேனல் ரன் பண்றோம். ஸோ நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்றேன், எடிட்டிங் ஆப்புக்கு வந்து ரீசார்ஜ் பண்றேன். ஸோ நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது போக தான் ஒரு இன்கம் வந்து வருது. ஸோ இன்கம் வருது, ஓகே தான், அதை நான் இல்லைன்னு சொல்ல. அது வந்து கோல்டு நம்ம வந்து போய் 2 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குற அளவுக்கு இருக்கா அப்படின்றத நான் அந்த 6 months வீடியோல போய் நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அது எனக்கு அவர் கமெண்ட் போட்டது கூட எனக்கு தப்பா தரல. ஸோ அந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டேன். ஸோ எனக்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ எனக்கு நகை வாங்குறதுக்கு உங்களை மாதிரி நானும் வாங்கணும், எனக்கு டிப்ஸ் சொல்லுங்க எப்படி சேர்க்குறதுன்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க கீழே, ஓ அப்படியா, சரி சரி இப்படிதான் அவங்க சம்பாதிச்சு நகை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ என்கிட்ட ஹெல்ப் கேட்டு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஐடியா சொல்லுங்க, உங்களமா நகை எடுக்க டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இந்த நெகட்டிவ் கமெண்ட்டை பார்த்தோன்னே அந்த நெகட்டிவ் கமெண்ட் கீழே போய் ஓ அப்படிதான் அவங்க நகை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. சீரியஸ்லி அப்படிப்பட்ட ஆட்கள் இப்படி இப்படி கமெண்ட் போட முடியும்? என்ன நடக்குது அப்படின்றதே புரியல. ஸோ என்ன ஃபைனல் கன்க்ளூஷன்னா, கீழே இழுக்காதீங்க கொஞ்சம். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மீறி மேல வர்றவங்களை வந்து அப்படியே பிடிச்சி கீழே இழுத்து டிஸ்கரேஜ் பண்ணி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ் பண்ணி எனக்கு டிஸ்கரேஜ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணி என்னைய மட்டும் இல்லை, எந்த இதுலயுமே இப்போ அந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணி கீழே வந்து அவங்கள புட் டவுன் பண்ணாதீங்க. ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா போயிருங்க, பேசாம கண்டுக்காம ஸ்கிப் பண்ணி போயிருங்க. ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இதனால பாருங்க, இதை லென்த்தா பேசி எவ்வளவோ நல்ல கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க நான் கோல் சேவிங் பத்தி மணி சேவிங் பத்தி. ஸோ அதான் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து மனசு ஆக முடியாம இந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டனால எனக்கு லென்த் வந்து இந்த வீடியோல பத்தல. ஸோ நான் உங்களுக்குலாம் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் தனியாக அடுத்த வீடியோ போடுறேன். ஸோ அடுத்த சனிக்கிழமை கண்டிப்பா போடுவேன். ஸோ அதுல உங்க கமெண்ட்டும் சேர்த்து நான் இன்க்ளூட் பண்ணி போட ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னு எதுவும் நீங்க எனக்கு கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது போக நம்ம சேனல் இந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கு, சரி நம்புறீங்களா நம்பலையா அப்படின்றதான் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நீங்க ப்ரமோஷன் வீடியோ போடுறீங்க, இது லாஸ்ட் வீடியோ வந்து ப்ரமோஷன் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தது ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ண வீடியோ. ஸோ ரிலையன்ஸ் கம்பெனி நம்ம கிட்ட சோனா ஃப்ரம் மதுரை கிட்ட கொண்டு போய் நம்ம ப்ரொமோஷனை கொடுத்தாதான் நம்ம ஆல் ஓவர் இந்தியா டெவலப் ஆக முடியும்னு சொல்லிட்டு வம்பாடு விட்டு சோனா ஃப்ரம் மதுரை தேடி கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு ரிலையன்ஸ்ல வந்து வாங்கிட்டு போங்க, அப்பதான் உங்களை பார்த்துட்டு ஒரு 4-5 பேர், ஒரு 10 பேர், 5000 10,000 பேர் வந்து எங்க கடையில வந்து வாங்கிட்டு போவாங்க, ஷாப்பிங் பண்ணிட்டு போவாங்கன்னு எங்க கிட்ட வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, நாங்க வந்து வாங்கிருக்கோம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் ஆனா அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ இது ரிலையன்ஸ்ல வாங்கின பில் இது. ஸோ டேட் கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு, 29 செப்டம்பர் மாசம், ஸோ 2024. ஸோ கிளியரா டேட் மென்ஷன் பண்ணிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பில் நம்பர் 233. ஸோ ப்ராப்பரா பில் போட்டு நாங்க வந்து அங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு ரிலையன்ஸ் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அமௌண்ட் பாத்தீங்கன்னா 4416 ரூபாய். ஸோ அதுவுமே கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு எங்களுக்கு. ஸோ நான் அந்த வீடியோ வந்து மொத்தத்துக்கே 3000 வியூஸ்க்குள்ள தான் போயிருக்கு. ஸோ 4000 ரூபாய்க்கு யாராவது வாங்குவாங்களா? 3000 வியூஸ் போற வீடியோக்கு 4000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுவாங்களா? ரிலையன்ஸ் வந்து 3000 வியூஸ் போற சேனலுக்கு காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்களா? ஸோ அதுதான் அதுக்கான ப்ரூஃப். ஸோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.